கொஞ்ச நாளாகவே நிறைய பேர் வந்து கரண்ட் ப்ராப்ளம் இஷ்யூஸ் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் இருக்கிறது வந்து வட சென்னையில் தான். என்னோட தொகுதி எம்எல்ஏக்கு வந்து ஒரு வாட்டி வந்து கரண்ட் பாக்ஸ் வந்து எரிஞ்சிச்சு. அப்போ வந்து காலையில் ஒரு 6:45 அப்படி இருக்கும், 7:30. என்னோட எம்எல்ஏ நம்பர் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கும், எங்களோட தொகுதி எம்எல்ஏ நம்பர். அவர் கால் பண்ண உடனே வந்து ஒரு 2 ரிங்கில் எடுத்துட்டு இந்த மாதிரி என்ன கரண்ட் பாக்ஸ் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு, கொஞ்சம் என்னன்னு வந்து பார்க்கணும் அப்படின்னோடனே உடனே ஏஇ என் நம்பருக்கு உடனே லைனுக்கு வந்தார். வந்துட்டு என்ன சார், எம்எல்ஏ ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி எரியுதாமே கரண்ட் பாக்ஸு, ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னா. இல்லை, அது உள்ளேருந்து பேர்ன் ஆகி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னோடனே உடனே வந்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணி காலையில் ஒரு 11 மணிக்குள்ளேயே வந்து அதை முடிச்சிட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் பேர்ன் ஆனதுனால கொஞ்சம் வேலைகள் அதனால. ஆனால் உடனே வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்து பார்த்தாங்க. இப்போ வந்து பார்க்க முடியுது, சில நாட்களாக வந்து இபி ஸ்டேஷனுக்கே போய் நின்று கூட கரண்ட் வரல அப்படின்றது. எனக்கு வந்து என்னன்னா, நிறைய பேர் வந்து இப்போ யார்கிட்ட கேட்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் இருக்கும்போது இந்த மாதிரி தான் வந்து எனக்கு ஏதாச்சும் இங்கே ஒரு பிரச்சனை, தண்ணி வரல, ஏதாச்சும் ஒரு விஷயம்னா நான் உடனே வந்து எம்எல்ஏக்கு தான் கால் பண்ணுவேன். அவர் இந்த ஏரியாக்காரரு, ஸோ உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். ஜே எபினேசர் அப்படின்ட்டு ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ. அவர் ஆனால் தோத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோத்து போனார். அவர் எங்கள் தொகுதிக்கு வந்து பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஒன்று கட்டினார், அப்புறம் பிரிட்ஜஸ் கட்டினார். அதுக்கப்புறம் இன்னொரு வந்து விளையாட்டு இது மாதிரி பாஸ்கெட் பால் கிரவுண்ட், அது மாதிரி ஒரு 4-5 பிளே கிரவுண்ட் இருக்க மாதிரி ஒரு தொடச்சி அது ஒரு விஷயம் கட்டினார். அப்புறம் தண்டையார்பேட்டை பஸ் டிப்போ வந்து புதுசாக வந்து கட்டினார். அதுக்கப்புறம் வந்து நான் இருக்க இடத்துல வந்து தண்ணி எப்பயுமே வந்து தேங்கி நிற்கும். ஏதாச்சும் வந்து பைப் போட்டு எடுத்தால் மட்டும்தான் தண்ணி வந்து போகுமே, இல்லைனா தண்ணி போகாது. அதுக்குமே வந்து நிரந்தரமாக அதுக்கு ஒரு தீர்வு காணோன்ட்டு அதையும் வந்து ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் டேங்க் மாதிரி ஒன்று கட்டி அந்த தண்ணி போகிறதுக்கான வழிவகை செஞ்சு, ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் பண்ணார். ஸோ நைட் எவ்வளோதான் மழை பெஞ்சாலும் காலையில் அப்படியே மழை பெய்யும்போது தண்ணி நிற்கும், காலையில் ஏஞ்சி பார்க்கும்போது அந்த தண்ணி இருக்காது. நீங்கள் வட சென்னையில் இருக்கவங்களுக்கு, ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கவங்களுக்கு தெரியும் அதை பற்றி. ஸோ அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏவை நாங்கள் பெற்றிருந்தோம். ஆனால் இன்னைக்கு அவர் எம்எல்ஏவா இல்லை, அது வருத்தம் அளிக்கிறது தான். பட் தெரியல கரண்ட்டு என்ன மாதிரி, இந்த மாதிரி நிறைய இடத்துல பிரச்சனை போயிட்டு இருக்குன்றாங்க. பார்ப்போம், இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகிறோம் தெரியல.